அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று சுவாரஸ்யத்தில் ஆகஸ்ட் மந்த்ல நடைபெற்ற வரலாற்றில் சுவாரஸ்யமான தகவல்கள் என்னன்னு பார்க்க போறோம். முதலாவதாக ஆகஸ்ட் 6 மற்றும் ஆகஸ்ட் 9 1945 ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்பு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது. இதில் ஆகஸ்ட் 7 1905 பார்த்தீங்கன்னா கல்கத்தா டவுன்ஹாலில் சுதேசி முறைப்படி பிரகடனம் செய்யப்பட்டது. அடுத்ததாக ஆகஸ்ட் 8 1940 8/8/1940 சொல்கிறோம். லின்லித்கோ பிரபு அவர்களால் ஆகஸ்ட் கொடை ஆகஸ்ட் ஆஃபர் என்று வழங்கப்பட்டது. இதிலே 8/8/1942 வெள்ளையனே வெளியேறி இயக்கம் குவிட் இண்டியா மூவ்மெண்ட் நடைபெற்றது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1928 மோத்திலால் நேரு அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1828 ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் பிரம்ம சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1947 பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி 1917 மாண்டேகு அறிக்கை என்ற இந்த ஆகஸ்ட் அறிக்கை வெளியிடப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்தநாள் தினத்தை சத்பவனா திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 31 1920 நான் கோஆபரேஷன் மூமெண்ட் சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி தேசிய நூலக தினம் நேஷனல் லைப்ரரி டே என்பது டாக்டர் S.R. ரங்கநாதன் அவர்களுடைய பிறந்த நாள் நேஷனல் லைப்ரரி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆகஸ்ட் 16 1932 ராம்சே மெக்டொனால்ட் அவர்களால் வகுப்புவாத கொடை என்கிற கம்யூனல் அவார்ட் வழங்கப்பட்டது. மேலும் ஆகஸ்ட் 16 1946 முகமது அலி ஜின்னாவால் நேரடி நடவடிக்கை நாளுக்காக அறைகூவல் விடுக்கப்பட்டது. இதுவே டைரக்ட் ஆக்ஷன் டே என்று அழைப்பார்கள். மீண்டும் இதே போல் வரலாற்று சுவாரஸ்யத்தில் சந்திப்போம். நன்றி.